எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதாங்க கேலிப்பர் பின். இதை கைட் பின்னு சொல்லுவாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, வாங்க, இந்த பிரேக் கேலிப்பர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கும். இது இது எதுக்காக மாத்தோம் அப்படின்னா, இது இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆகுது இல்லையா, இதனால உள்ளுக்க மெட்டல் நாய்ஸ் வருங்க. இந்த ஷேக்னால இந்த மெட்டல் நாய்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு உள்ள சஸ்பென்ஷன்ல இருந்து வருது அப்படின்னு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலா அது இங்க இருந்து தான் வரும். ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்குமே சஸ்பென்ஷன் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னொரு டைமும் இதே மாதிரி மெட்டல் நாய்ஸ் வருங்க. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா ஸ்டிஎல் சிம். இந்த சிம் வந்து இல்ல அப்படின்னாலும் உள்ள பிரேக் பேடு உள்ள இருந்து குலுங்கிக்கிட்டு இருக்குங்க, ஷேக் ஆகி. ஸோ அதனால இந்த சிம்ல இருந்து வர்றதுக்கு பாசிபிள் இருக்குதுங்க. இது எது அப்படிங்கிற ப்ராப்பரா டயக்னைஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கேலிப்பர் பின் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு டீலர் சைட் போனோம் அப்படின்னா, இந்த கேலிப்பர் அசம்பிளி இருக்குது இல்லையா, இதை செட்டா மாத்துங்க அப்படிம்பாங்க. ஸோ செட்டா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 6500 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டா தெரியல. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வீலுக்குமே சேர்த்து ஒரு 600 தாங்க வருது, 4 பின்னும் சேர்த்து. ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கேலிப்பர் பின் மட்டும் வராது, அதுக்கான பூட் இருக்குது இல்லையா, இந்த ரப்பர் பூட், அதுவுமே இதோட சேர்ந்தே வந்துருங்க. இந்த டஸ்ட் கவர், டஸ்ட் பூட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டஸ்ட் பூட்டுமே இந்த கேலிப்பர் பின்னோட சேர்ந்தே வந்துடும். இது எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரேக் அப்ளை பண்றோம்ல, பிரேக் அப்ளை பண்றப்போ பிஸ்டன் வந்து இங்க இருந்து வெளியே வருங்க. இந்த மாதிரி தான் இது மவுண்ட் ஆயிருக்கும் எக்ஸாக்டா. பிஸ்டன் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது வெளியே வரும் இல்லையா, அந்த டைம்ல இந்த இதோட மோஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரிவர்ஸ்ல இருக்குங்க. இது ஃபார்வர்ட்ல பிரேக் வந்து ப்ரெஷர் கொடுக்கும், இது ரிவர்ஸ்ல இழுக்குறதுனால இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு பேருக்குமே ஈவனா போகுங்க. ரெண்டு பேரும் ஈவனா வந்து டிஸ்க பிடிச்சு ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இது ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு பேர் தாங்க வியர் ஆகும், ஒண்ணு வந்து வியர் ஆகாது. நம்ம வந்து கேலிப்பர் இது வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கணுங்க. இது ஜாம் ஆயிருக்கு, இந்த பேட் மட்டும் தாங்க இது இருக்காது. மீனிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன். இதுக்கான பிரேக் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கால்குலேட் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. பிரேக் ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பட் நம்ம உள்ள போகண்டா. இப்போ இது அப்ளை பண்ணும்போது வீல் இந்த மாதிரி ரொட்டேட் வைங்களேன், ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னீங்கன்னா இருக்கு இல்லையா, இதை பத்தி யூஸ் இந்த வென்டால பாத்துடலாம். இந்த வீல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த வீல் பிரேக் அப்ளை பண்ற எப்போ லாக் ஆகும், ஏன்னா 4 வீலுமே சேம் டைம் லாக் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து 4 வீல்லையுமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லா வீலுமே முன்ன பின்ன பிடிக்குங்க. டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா அது எந்த வீலு, இந்த வீல் எத்தனாவது வீல லாக் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க.